சார் இன்னும் அப்படியே தான் இருக்குது, எதையுமே எடுக்க. எவ்வளோ ஒரு கேவலமான அருவருத்தக்க செயல் பாருங்க. மூடாகாம இருக்குன்னு சொல்லி திறந்துட்டு பார்த்தா உள்ளார ஏதோ துணியில மிதகிச்சு. விருதாச்சலத்துல சொத்து பிரச்சனையின் காரணமா உறவினர் ஒருத்தரே தன்னுடைய வீட்டு குடிநீர் தொட்டியில மனித கழிவுகளை கலந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுத்திருக்கக்கூடிய புகார் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. குடிநீர் தொட்டியில இருந்த குடிநீரை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா தான் இது சம்பந்தமான உறுதியான விவரத்தை சொல்ல முடியும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சார் டேப்பை கீழே திறக்கும் போது துர்நாற்றம் அடிச்சது சார். சார் துர்நாற்றம் அடிக்குது என்ன டேங்க்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மூடி பாதி திறந்து தான் சார் இருந்தது. ஏன்னா எப்போ நாம நல்லா மூடி வச்சிருந்த மூடி எப்படி சரியா மூடாகாம இருக்குன்னு சொல்லி திறந்துட்டு பார்த்தா உள்ளார ஏதோ துணியில மிதகிச்சு. ஏதோ சரி கொத்தனார் வேலை நடந்துகிட்டு இருக்கு, யாரோ சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு குச்சால எடுத்தா ஒரே நாத்தம் சார். அதில் பாருங்க அப்படியே இருக்குன்னா நாங்க ரிமூவ் பண்ணல. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் குட்டக்கார தெருவு பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேஷ் அப்படின்றவர். இவருக்கும் இவருடைய உறவினர் ஒருத்தங்களுக்கும் ரொம்ப நாளாவே சொத்து பிரச்சனை போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் வெங்கடேஷ் வீட்டுல இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில இருந்து துர்நாற்றம் வீசினதா சொல்லப்படக்கூடிய நிலையில சந்தேகம் அடைஞ்சு மொட்டை மாடியில இருக்கக்கூடிய டேங்க திறந்து பார்க்கும் போதுதான் அதுல மனித கழிவுகள் கலக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. இதை பார்த்து அதிர்ந்து போய் தான் இது தொடர்பா இவர் விருதாச்சலம் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சதா கூறப்படுது. தன்னுடைய வீட்டு குடிநீர் தொட்டியில வெள்ளை நிற பனியன்ல இந்த கழிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு அவரு புகார் தெரிவிச்சிருந்திருக்காராம். இப்படி மனித கழிவுகளை தன்னுடைய உறவுக்காரங்க தான் போட்டிருப்பாங்க, சொத்து பிரச்சனையின் காரணமா இதை அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து குடிநீரை லேப்ல ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா தான் இதுல மனித கழிவுகள் கலக்கப்பட்டதா இல்லையா அப்படின்ற தெளிவான விவரங்களை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. இது தொடர்பா போலீசாரும் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதிவாசிகள் மத்தியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க வந்து கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு சரிங்களா? இது மேல ஏறி இப்படி வந்து பாருங்க, இதுதான் துணியில எடுத்து பாருங்க, இதான் அதுல போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான அருவருத்தக்க செயல் பாருங்க. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? டேப்பை கீழே திறக்கும் போது துர்நாற்றம் அடிச்சது சார். சார் துர்நாற்றம் அடிக்குது என்ன டேங்க்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மூடி பாதி திறந்து தான் சார் இருந்தது. ஏன்னா எப்போ நாம நல்லா மூடி வச்சிருந்த மூடி எப்படி சரியா மூடாகாம இருக்குன்னு சொல்லி திறந்துட்டு பார்த்தா உள்ளார ஏதோ துணியில மிதகிச்சு. ஏதோ சரி கொத்தனார் வேலை நடந்துகிட்டு இருக்கு, யாரோ சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு குச்சால எடுத்தா ஒரே நாத்தம் சார். அதில் பாருங்க அப்படியே இருக்குன்னா நாங்க ரிமூவ் பண்ணல. பாருங்க இருக்கு பார்த்தா தண்ணியெல்லாம் ஒரே இதா இருக்குங்க. இந்த அருவருத்தக்க செயலை அதான் சார் செஞ்சுருக்கேன். அவ்வளோ தவிர இங்கே செய்யறதுக்கு இங்கே யாருக்குமே அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையும் நீங்கள் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, எங்ககிட்ட யாருக்கும் சண்டை இதெல்லாம் சச்சரவு கிடையாது.